உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜூன் 2ஆம் தேதி ஒரு சிறப்பான நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா, வியாழனை தான் சொல்லுவோம். அவரை குருவாவும் சொல்லுவோம். அவர் வந்து வந்து கடக ராசிக்கு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வரப்போறார். 12 ஆண்டுகளுக்கு வரப்போறாருன்றது இங்க ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து தன்னுடைய சுழற்சியை முடிச்சு ஒரு இருந்த ராசிக்கு திரும்ப வரதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்குவார். அந்த வகையில கடக ராசிக்கு மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி வந்து அமரப் போறார். ஓராண்டு அங்க இருக்க போறார். அங்க இருந்து கண்டிப்பான முறையில அவர் சுபகிரகம் தானே. அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவர் யோக பலன்களை மட்டுமே குடுக்க போறார். உலகத்துக்கே நல்ல நிம்மதியும், சந்தோஷமும், பொருளாதார நிலை இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, போர் பிரச்சனைகள், அப்புறம் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான நிறைய அனாவசியமான சங்கடங்கள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு இப்ப அரசாங்கங்களுக்குமே நிறைய நெருக்கடிகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது தனி மனிதருடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்த நம்ம குரு பகவான் நமக்கு செய்ய போறார். அவர் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அவருடைய ஆட்டத்தை நம்ம பார்க்க போறோம். அவர் கண்டிப்பான முறையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தனித்துவமான சிறப்பான யோகங்கள குடுக்க போறார். ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள குடுக்க போறார் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான என்ன யோகம், இந்த குருவுடைய பயிற்சியினால என்ன யோகம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவா இருந்து விலகி அவர் ஜூன் 2ஆம் தேதி தனஸ்தானத்துக்கு போறார். தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்று அமரப் போறார் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து. மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறந்த ராஜயோக அமைப்பு. பொருளாதாரத்தில பல நல்ல முன்னேற்றங்கள் அடைய போறீங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. 7ஆம் இடம் அப்படின்றது களத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம், மன வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நம்ம ஆசை விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் அந்த 7ஆம் இடம் வரும். இந்த 7ஆம் இடத்துக்கும் குரு பகவான் தான் அதிபதி. அதே மாரி தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீடு, கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துக்கும் அதிபதி வந்து குரு பகவான் தான். 7, 10க்கு அதிபதியா வந்து அவர் தனஸ்தானத்துல அமர்றாரு. இது வந்து என்ன மாதிரியான ஒரு யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ விபரீத தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்களே நெனச்சு பார்க்க முடியாம, இதான் நடக்குது நனவா, கனவா அப்படின்னு நீங்களே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கப் போகுது. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல இருந்து. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பா சொல்ற அளவுக்கா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சந்தேகப்படலாம். நிச்சயமான முறையில நம்மளால முடியும், அதாவது முடியாதுன்ற எந்த ஒரு தயக்கமே உங்களுக்கு வேண்டியதில்ல. இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு குரு அள்ளி குடுக்க தயாரா இருக்காரு. வாங்கிக்க நீங்க ரெடி ஆயிக்கங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. முயற்சிய எடுங்க. கிடைக்கலன்னா என்னைய என்னன்னு கேளுங்க. நிச்சயமா நீங்க தொடக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு 100% முழுமையான வெற்றிய மிதுன ராசிக்காரர்களுக்கு குடுக்க போகுது. காரணம் என்ன அப்டின்னா, உங்களுடைய வாக்கு வன்மை சிறப்பா இருக்கு. அதாவது உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துல அமரக்கூடிய சுபகிரகமான வியாழன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் உண்ம அப்டின்றது உண்ம. சரியா தான் இருக்கும். சார் சொல்லிட்டாரு, மேடம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நல்லதா இருக்கும். அப்டின்ற ஒரு நம்பிக்கைய எளிதா அடுத்தவங்க மனசுல கொண்டு வந்து உங்களால கொண்டு போயிற முடியும். நீங்களும் கண்டிப்பான முறையில வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறனால, யாரையும் பழிக்கிற மாரியோ, ஏமாற்றுற மாரியான விஷயங்கள செய்யவும் மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய பேச்சுல உண்மை இருக்கிறதுனால, அந்த உண்மை வந்து அடுத்தவங்க மனச தொட்டு, அதன் மூலியமா உங்களுடைய மதிப்பும், செல்வாக்கும் உயரப்போகுது அப்படின்றத சொல்லலாம். வாக்குஸ்தானத்துல அமரக்கூடிய குரு வந்து கண்டிப்பான முறையில இந்த விஷயத்த செய்வார் இல்லையா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் இடம் குரு குரு அமரக்கூடிய அந்த 2ஆம் இடம் கடகராசி அப்படின்றது வந்து சந்திரனுடைய உச்ச வீடு, சந்திரனுடைய வீடு, குருவுடைய உச்ச வீடு. ஸோ, அப்ப இந்த குரு சந்திர தொடர்பும் வர்றதுனால, உங்களுக்கு நீங்க சொன்னா செல்வாக்கு நான் சொல்லிர்றேன் போங்க வேல முடியும். அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கூடக்கூடிய ஒரு காலமாவும் இருக்கு. ஸோ, இந்த 2ஆம் இடம் அப்படின்றது வந்து தன, குடும்ப, வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். வாக்கு மட்டும் கிடையாது, பொருளாதாரம் மட்டும் கிடையாது, குடும்பஸ்தானமும் அதுதான். குடும்பஸ்தானத்துல ஒரு சுபகிரகம் இருக்கு அப்படின்னாலே வந்து குடும்பத்திலே மன மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுநாள் வரைக்கும் இருந்த சங்கடங்கள், உறவுக்குள்ள இருந்த சஞ்சலங்கள்லாம் நீங்கி எல்லாரும் ஒத்துமையா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. அ குடும்பம் குடும்பமா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில, ஒற்றுமையா ஒண்ணா சேர்ந்து நம்ம ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு வந்து சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறது, குடும்பத்துக்குள்ள கூட்டு குடும்ப வாழ்க்கைகளுக்கு போகணுன்ற ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துறது, இந்த மாரி பல நல்ல விஷயங்கள வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துலருந்து செய்ய போறாரு. சரி, குடும்ப வகையில நல்லா இருக்கு, பொருளாதார வகையில நல்லா இருக்கு, நம்ம சொல்வாக்கு வெல்லும் அப்படிலாம் சொல்லியாச்சு. வேற என்னங்க எனக்கு சிறப்பு இருக்கு? தொழில் எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? கண்டிப்பான முறையில தொழில் ரொம்ப சிறக்க போகுது. காரணம், உங்களுடைய 10ஆம் இடமான குருவோட வீட்ல தொழில்ல, அதாவது வேலை, கடின உழைப்ப சொல்லக்கூடிய சனி பகவான் போய் அமர்ந்துட்டாரு. சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர வந்து எந்த ஒரு முதலாளியும் விட்டுக் குடுக்க மாட்டான்.
ஏன்னா, உங்களோட உழைப்பு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா என்ன வேலை குடுத்தாலும், "இல்ல முடியாது" அப்படின்னு முகம் சுளிக்காம சந்தோஷமா, நம்ம வேலை, நம்மளுடைய கடமை இத செய்யணும், சிறப்பா செய்யணும் அப்படின்னு கடினமா உழைக்கக்கூடிய நபர்களா 10ல சனி இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ல சனி இருக்காரு. அதுவே ஒரு சிறந்த ராஜயோகம் தான். 10ஆம் இடத்து சனிக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்கப்போது ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலருந்து. அ ஜூன் 2ஆம் தேதி குரு உச்ச பலம் பெற்று கடகராசியில் அமர்ந்து, அங்கிருந்து அவர் தன்னுடைய அ தன்னுடைய வீடான மீன ராசிய பார்க்க போறார். அந்த மீன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் ஸ்தானத்துக்கும், தனஸ்தானத்துக்குமான தொடர்பு அப்படின்றது வந்து சிறப்பான தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லங்க. நம்மளுடைய செயல்கள் மூலியமா நம்ம சின்னதா ஆரம்பிக்கக்கூடிய தொழில கூட பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு காலம் கொண்டு போயிரும். நம்ம பெருசா வந்து நம்ம யோசனை பண்ணா போதும், ஆசைப்பட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும்ன்ற அளவுக்கு நீங்க நல்லத ஸ்டார்ட் பண்ணிருங்க. நல்லத செய்ய ஆரம்பிச்சுருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிய நீங்களே ஆச்சரியப்படுற வெற்றி கண்டிப்பான முறையில குடுக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். இது சொந்தமா தொழில் பண்ணா தானா, ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். அந்த வேலையிலேருந்து எனக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்குமா? அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரம், இவ்வளோ நாள் கடுமையா உழைச்சிட்டு இருக்கேன். எனக்கான மரியாதை கிடைக்கல, எனக்கான ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கான சம்பளம் உயரல. இப்படின்ற வருத்தத்தில இருக்கவங்களுக்கெல்லாம் நிச்சயமான முறையில நல்ல தீர்வு இனி வர காலங்கள்ல இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகணுன்ற ஒரு அமைப்பு இருக்கும். "திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு" தமிழர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா முன்னோர்கள். ஸோ அந்த மாரி வந்து இயல்பா அந்த எண்ண சிந்தனைகள் வந்து யாருக்கு அமையும்னா, அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். ஸோ அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு நீர் ஸ்தானங்கள் அதாவது கடகராசி மற்றும் மீன ராசி தொடர்புடைய தர்ம செயல்படுறதுனால கடல் கடந்து படிக்க போறது, கடல் கடந்து சம்பாதிக்க போறது, இப்படியான பல நல்ல வாய்ப்புகள் வருது. எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த துறை சம்மந்தப்பட்ட மிதுன ராசிக்காரருக்குலாம் சிறந்த ராஜயோக காலம்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. தைரியமா, சந்தோஷமா இருங்க. ராஜயோகங்கள அனுபவிச்சு எல்லாத்துக்கும் நல்லத புண்ணியங்கள் நல்ல காரியங்கள செய்து உதவிகளும் செய்து சந்தோஷமா இருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நெறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்கள செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகள செய்யக்கூடிய, சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் குடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாரி குரு வந்து உச்ச பலம் அடைறதா கடக ராசிய சொல்றாங்க. ஸோ அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி, அவரு முழு சுப கிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து, அ இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்ட ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர் ஆகட்டும், இந்த மாரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறத வச்சுக்கிறது, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுலலாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு, மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில நம்ம 12 ராசிகள் எந்த ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இங்க அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமா இருக்க போகுது. இங்க முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான்.
இதுல நமக்கு ஒரு நல்ல காலமா நடுவுல வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இப்ப 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப 2026மே நமக்கு வந்து இப்ப இனிமே 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. குருவுடைய அருளால சிறப்பா இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ள இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு, நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல வாழ்றதுக்கு, பொருளாதாரத்த சரியா நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் குடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில குருவுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய சுய ஜாதகம். இங்க நம்ம வந்து கோச்சார பலன மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்கள மட்டும் நம்ம பெரிதா எடுத்துக்கணுமா? அதுதான் முழுமையானதா? அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி. இந்த 3 அடிப்படையில தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னம் அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததா மதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மதி வந்து சந்திரன். சந்திரன் அடிப்படையில கோச்சார பலன்கள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து 2வது நிலை. அதுக்கு அடுத்தது கதி அடிப்படை. சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சூரியன்லேருந்து ச அது தனிப்பட்ட ஜாதகத்தில மட்டும் இல்ல. உலகியல் ரீதியாவும் இப்போ சூரியனுக்கு சுத்தி கிரகங்கள் எங்கெங்க இருக்கு. இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்ற பலன்கள். இப்ப ராசி அடிப்படையில சந்திரன் தான் ராசி. அந்த அடிப்படையில கோச்சார பலன்கள் சொன்ன மாரி, சூரியனுக்கு எங்க எங்க இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமா பார்த்தா தான், இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்களே, அது எதுக்கு நான் சொல்றேன் அப்டின்னா, ஒரு சிலர் நெனைப்பாங்க, எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் வந்து காரணமா, சொ நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்ப ராசி அடிப்படையில ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா, அத தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்க இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையா பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கைய நம்ம சீரா கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ, அந்த மாரி உங்களுடைய சுய ஜாதக ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில, தாராளமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறதுக்கு தயாரா இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எத பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்டின்றத சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.